ஜாவா ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ் உடைய 3வது வீடியோ இது. இதில் யூசர் கொடுக்குற ஒரு நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரானு செக் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன ப்ரோக்ராம். ரைட். ஸோ beer.readline வந்து யூசர் டைப்பர் இன்புட் வாங்கி கொடுக்கும். அது நம்பராக இருந்தாலும் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றி தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ integer.parseInt வந்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றி ஏல ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு அவுட்புட் காட்டணும். a divided by வேல்யூ பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமெண்ட்ஸில் எழுதுறேன். வந்து 45 டிவைடட் பை 45 வேணாம் 34 டிவைடட் பை 3 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். 3 into 11 வந்து 33. ஸோ 34 டிவைடட் பை 3 வந்து 11 வரும். ஆனால் ரிமைண்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வரும். அதாவது 33 11 into 3 33 வந்துடும். பேலன்ஸ் வந்து 34 இருக்கும்போது 1 ரிமைண்டர் வரும். இப்போ ப்ரோக்ராம் படி a டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டால் இந்த அதை a வந்து 34னு கொடுத்தோம்னா a டிவைடட் பை 2 அப்படின்னா 2ஓட டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர் வருதோ அது வந்துடும். 34 3 டிவைட் பண்ணும்போது 11 வந்துச்சு. அதே 34 2 டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர் வருமோ அது வந்துடும். அதுவே எனக்கு இந்த ரிமைண்டர் வேணும்னு வச்சுங்களேன், a மாடுலஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. a mod 2 ஈக்குவல் டு கொடுத்தோம்னா இந்த 34 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அது கொடுக்கும். இது 34 மட்டும் இல்லை, எந்த நம்பராக வேணா இருக்கலாம். 35 இருக்கலாம். 35 டிவைடட் பை 2 அப்படின்னா 17 நினைக்கிறேன். 17னா 34 வரும், ரிமைண்டர் 1. ஸோ டிவைட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல 17 வரும், மாடுலஸ் கொடுத்தோம்னா இந்த இடத்துல 1 வரும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம ஈவன் ஆர் ப்ரோக்ராமில் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. 2 மாடுலஸ் 2 இதுக்கான ஆன்சர் என்ன? 3 மாடுலஸ் 2 இதுக்கான ஆன்சர் என்ன? 4 மாடுலஸ் 2 இதுக்கான ஆன்சர் 5 மாடுலஸ் 2 6 மாடுலஸ் 2 7 மாடுலஸ் 2 8 மாடுலஸ் 2. ரைட். இதுக்கான ஆன்சர் என்ன எழுதுவோம்? இதுக்கான பேலன்ஸ் வந்து 0, அதாவது ரிமைண்டர் 0. ஏன்னா 2 into 1 is 2. 3ஆல் மாடுலஸ் 2 பண்ணால் 2 into 1 வந்து 2, ரிமைண்டர் 1. ஸோ இதில் 2 into 2 4, ஸோ ரிமைண்டர் 0. 2 into 2 4, ரிமைண்டர் இதில் 1, 4 வந்துடும். 5 இருக்கனால ரிமைண்டர் 1. 2 into 3 வந்து 6, ஸோ ரிமைண்டர் 0. ஸோ 2 into 3 வந்து 6, 7ங்கிறனால ரிமைண்டர் 1. ஸோ 2 into 4 வந்து 8, ரிமைண்டர் 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பேட்டர்ன் ஒன்று வரும். 0 1 0 1 வருது. இந்த 0 வர நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஈவன் நம்பராக இருந்திருக்கும். மாடுலஸ் 2 பண்ணியிருக்கோம்ல, இந்த 0 எதுக்கெல்லாம் 0 ரிமைண்டர் வருதோ அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருந்திருக்கும். 2 4 6 8 இதெல்லாம் ஈவன் நம்பர். எதுக்கெல்லாம் ரிமைண்டர் 1 வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக இருந்திருக்க போகுது. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் ஈவன் நம்பர் ஆட் நம்பராக கண்டுபிடிக்க போகிறோம்.
சிம்பிளா ஒரே ஒரு if ஸ்டேட்மெண்ட் வச்சு முடிக்க போறோம் வேலையை. if a modulus a தான் யூசர் என்டர் பண்ண நம்பர், modulus 2 gives the remainder 0. இப்போ என்னன்னு பிரிண்ட் பண்ண போறோம், number is even, else so number is odd. ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம் 45. ஸோ நம்பர் ஆட்னு வந்துருச்சு. 32. ஸோ நம்பர் இஸ் ஈவன். ஸோ இதுதான் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆக்சுவல் கான்செப்ட்.